நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு தொடர்ந்து பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது. பிரதமர் பலமுறை பேசியிருக்கின்றார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு இதை ஆய்வு செய்தது. இதை நம்ம தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் விவாதித்திருக்கிறோம். இன்று அதற்கான மசோதா தற்போது நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. நம்முடைய கான்ஸ்டியூஷனை, நம்முடைய அரசியல் அமைப்பை மாற்றி அமெண்ட்மெண்ட் செய்து இந்த ஒரு நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ப்ரொசீஜரை கொண்டு வரதுக்கான அந்த மசோதா அப்படிங்கிறது லோக்சபாவில் அறிமுகம் செய்யப்பட்டு அறிமுக நிலையிலேயே அதை அறிமுகப்படுத்துறதுக்கே ஒரு வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடைபெற்று தற்போது அது பாராளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய ஒரு பார்வைக்கும் செல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மசோதாவின்படி இந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அல்ல அடுத்த 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போவதில்லை. 2029 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பிறகு குடியரசுத் தலைவர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த லோக்சபா தொடங்குற டேட்லேருந்து முடிகிற டேட் வரைக்கும் அந்த 5 ஆண்டுகளில் என்னெல்லாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கிறதோ அதெல்லாம் என்னைக்கு லோக்சபா முடியுதோ அதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்பித்து 34க்குள்ள எல்லா சட்டமன்ற தேர்தல் 34ல் முதல் முறையாக ஒரு நாடு ஒரு தேர்தல் நடைபெறும். ஸோ கிட்டத்தட்ட இப்போலேருந்து 10 வருஷம் கழித்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு இந்த மசோதா சொல்கிறது. அந்த மசோதா இப்போது நிறைவேறினார். இப்போ அது கூட்டுக்குழுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அறிமுக நிலையிலேயே ஒரு வாக்கெடுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மசோதா நிறைவேறுமா? இது சாத்தியமா? இந்த அறிமுகத்திலேயே கூட 2/3 மெஜாரிட்டி அரசாங்கத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு S.S. ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு விக்கி அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இனியன் ராபர்ட் அவர்களும் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிஜேபியின் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு இனியன் ராபர்ட், ஸோ இப்போ இது யாரோ எந்த ஒரு ஆட்சியும் குறிவைத்து இப்போ நாங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை சுருக்கிட்டோம் நீக்கிட்டோங்கிற மாதிரி இல்லை. 34ல் யாரோட ஆட்சி எந்த மாநிலத்தில் இருக்கும்னு தெரியாது. ஒரு ஃபேஸ்ட் அப்ரோச் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயமா தெரியல. இல்லை, முதல்ல இது காங்கிரஸா பிஜேபியா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் 2034 அதற்கான ஒரு டிபேட்டை நாங்கள் இதை பார்க்கல. நாங்கள் தேசம் சார்ந்து தேசிய நலன் சார்ந்து இந்த திட்டம் எப்படி இந்தியாவில் அமல்படுத்தப்பட போகிறது என்கிற ஒரு கேள்வியோடு தான் நாங்கள் அதை பார்க்குறோம். எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அடிப்படையிலேயே நாங்கள் சந்தேகப்படுறோம். எதிர்க்கட்சிகள் எங்களுக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மேலே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை தீர்த்து வைக்கிற இடத்துல பிஜேபியை சார்ந்த யாருமே இல்லை. இங்கேயாவது தீர்த்து வைப்பாங்க நம்பிக்கையோடு நாங்கள் உட்காந்துருக்கேன். ஏன் அப்படின்னா அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக என்ன நாங்கள் கோரிக்கை முன்வைக்கிறோம்? பிஜேபி கான்ஸ்டிடியூஷனை மாத்துறாங்கன்றது எங்களோட கோஷமா இருக்கு. கான்ஸ்டிடியூஷனை மாத்தலாம் சார். இல்ல, கான்ஸ்டிடியூஷனை மாத்துறதுக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே ப்ரொவிஷன் இருக்கு. இல்ல, நீங்க மாத்தலாம்னா இந்த புக்கை எடுத்துட்டு இந்த புக்கை வச்சிருவாங்கன்னு நாங்க சொல்ல வரல. ஏற்கனவே இருக்கிற கான்ஸ்டிடியூஷனுடைய வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல, அதை டைல்யூட் பண்றாங்க, அதை நீர்த்து போகும் விதம் செய்யறாங்கன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய முக்கியமான வேல்யூ விழுமியங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் இருக்கு, டெமோக்ரஸி இருக்கு, அப்புறம் ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் இருக்கு. இதுதான் அதோட அடிப்படை. இதை நீங்க டைல்யூட் பண்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. ஏன் அப்படின்னா நீங்க மாநிலத்துக்கும் மத்தியிலுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்க போறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒருவேளை இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு. இப்போ உங்க இறந்திருக்காரு, அந்த உறுப்பினர் இறந்திருக்காரு. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு யாருங்க எம்எல்ஏ இருப்பாங்க? எப்போ எலெக்ஷன் எடுத்து போறீங்க? கரெக்டான எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இப்போ பை எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுது? இல்ல, பை எலெக்ஷன்ல திரு EVK இளங்கோவன் அவர்களுடைய இடத்துக்கு இன்னொருத்தர் வந்தாருன்னா 26ல சட்டமன்றம் கலையும் போது அவரோட ஆட்சியும் முடிஞ்சிடும். நான் 24ல தானே எலெக்ட் ஆனேன், 5 வருஷம் எம்எல்ஏ இருப்பேன்னு அவர் கேட்க முடியாது. அதே லாஜிக் தான் இங்க அப்ளை பண்றாங்க. இல்ல, இப்ப நீங்க இது 6 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு எலெக்ஷன் நடத்தி ஆகணும்ல. ஆமா, இப்ப நீங்க ஒருவேளை எலெக்ஷன் நடத்திடுவாங்க சார். எலெக்ஷன் நடத்தி புது எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனா அவருடைய பதவி காலம்ங்கிறது ஃபிக்ஸ்ட் டேர்ம். அதாவது 2021லயே அந்த எம்எல்ஏக்கான பதவி தொடங்கிருச்சு. இப்போ இடைத்தேர்தல் வருது. ஸோ 24 to 26 தான் அவர் எம்எல்ஏவா இருப்பார். அப்ப எனக்கு 2 வருஷம் தானே கிடைக்குதுன்னு அவர் கேட்க முடியாது. இல்ல, அப்படி நீங்க அது பார்க்க முடியாதுன்ற நான் ஏன் சொல்றேன்னா அதே மாதிரி தான் அவங்க சட்டமன்றங்களை இப்ப சொல்றாங்க. இல்ல, நீங்க இது நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது சிக்கலை ஏற்படுத்துன்ற. நீங்க ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் பொழுதுதான் நான் இங்க பை எலெக்ஷன் நடத்துவேன் அப்படின்னு சொல்றது பை எலெக்ஷன் நடத்துறது இல்ல. பை எலெக்ஷன் எப்ப வேணா நடத்திக்கலாம். இல்ல, அதுக்கான கிளாரிட்டி சட்டமன்ற தேர்தலும் எப்ப வேணா நடத்திக்கலாம். இந்த மசோதால என்ன சொல்லுதுன்னா, இங்க சட்டமன்ற இப்ப நடுவுல ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா
ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நடத்திக்கலாம். ஆனா அந்த புது சட்டமன்றத்துக்கும் 26 வரைக்கும் தான் டேர்ம் இருக்கும். எப்படி பை எலெக்ஷன் எம்எல்ஏக்கு டேர்ம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு டேர்மா தான் அது கருதப்படும். அதுக்கான கிளாரிட்டி இல்லைன்னு நான் சொல்றேன். அது மசோதால இருக்கு. அது வந்து அவங்க தெளிவுபடுத்தணும். ஏன்னா எங்களுக்கு அதை பத்தி தெளிவு கொடுக்கல இப்போ வரைக்கும். நாங்க சந்தேகப்படுறதே அதுதான். நீங்க அந்த 3 ஆண்டு காலமோ 2 ஆண்டு காலமோ ஒரு மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பெரிய கேள்வி வருது. அப்போ கவர்னர் தான் ஆட்சியில் இருப்பாருன்னா அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைபிளா இல்லைன்றது சொல்லல. அது ஒரு கிளாரிட்டி கேட்கணுன்றாங்க. முதல்ல இருந்துச்சா நிச்சயமா நாங்கள் வரவேற்போம். ஜாயின் பார்லிமெண்ட் ஆதரவு கொடுப்போம். எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய வடிவத்தில் அதான் சொல்கிறேன், 10 வருஷம் டைம் இருக்குது. எல்லா கட்சியும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான இடம் இருக்குது. 29 to 34 தான் சில சட்டமன்றங்கள் சுருங்க போகுது அப்படின்னும் போது அது எங்களுக்கான கிளாரிட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அதில் எதிர்க்கிறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் பயப்படுறது ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சி, ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படக்கூடாது தான். அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத விதம் உங்களுடைய ஒரு கான்செப்ட் வருதுன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதில் இல்லை. அண்ட் ரெண்டாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அது ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி எனக்கு தெரியலையே. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நேரத்தில் நடத்தணும். பிளஸ் ஒரே நேரத்தில் தான் நடக்கும். இல்ல இந்த கேப்பை ஃபில் பண்றாங்க நீங்க சொல்றீங்கல்ல. பை எலெக்ஷன் வைக்கறாங்க. ஒருவேளை ஆட்சி கவிழ்ந்தா ஒருவேளை ஆட்சி கவிழ்ந்தா இல்ல ஆட்சி கவிழ்ந்தா வருது. அப்போ ஒரு விதிய ஆட்சி கவிழவே இல்லைன்னா உங்களுக்கு 5 years once அப்படி நடந்துட்டே இருக்கு. இதுல வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி தேவைப்படுது நாங்க நினைக்கிறோம். இந்த கிளாரிட்டியை ஜேபிசி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு நான் ஒரு நல்ல முடிவு எடுப்போம் நாங்க. ஓகே திரு ஸ்ரீராம், இதுல அறிமுக நிலையிலேயே ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அதுலேயே தெரிஞ்சு போச்சு மசோதாக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது, எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு. ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நிறைவேறணும்னா 3/2 ஆதரவு தேவை. அது இந்த அறிமுக நிலையிலேயே இல்லை. அப்போ the bill is going to be defeated ன்னு இங்கே தெரிஞ்சிச்சு. இதுமே என்ன ஜேபிசி இது இன்னும் முன்னும் போய் பின்ன போய் முதல்ல வந்து நம் நாட்டில் எதிர்கட்சிகள் வந்து எதிரி கட்சிகளாகவே இருக்காங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஜேபிசி கேட்டால் எதிரி கட்சி இல்லை இது எதை எடுத்துன்னு வந்தாலும் நீங்க எதிர்க்கிறீங்கல்ல. அத அந்த மனநிலையை சொல்றோம். பிஜேபி ஜேபிசி கேட்டது இல்ல இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்னமோ இந்த நாட்டுக்கு இதான் முதல் தடவை இல்ல. அப்படிதான் அந்த 4 எலெக்ஷன் நடந்தது. 51ல நடந்தது சார். எதர்ச்சியெல்லாம் நடக்கல. அன்னைக்கு வந்து எதர்ச்சியா நடக்கல. ஆமா சார், ஏன்னா 51ல இந்தியா பூரா தேர்தல் நடந்தது. உங்களுக்கே வர எதர்ச்சியா நடந்ததுன்னே வெச்சுக்கோங்க. 4 எலெக்ஷன் ஒண்ணு வேணா எதர்ச்சியா நடக்கலாம். 4 எலெக்ஷன் நடந்தது. ஆட்சி கலையில அது பாட்டு போயிடுச்சு. இப்ப அங்க அதுக்கு தான் வரேன். ஏன்னா இந்த ஜனநாயக புஸ்தகத்தை தூக்கி வந்து பாக்கெட்ல அப்பப்போ தூக்கி காட்டுறாங்களே, அவர்கள் செய்த பல அவலங்களால தான் இவ்வளோ மாற்று ஆட்சிகள் வர ஆரம்பித்த காரணமே அவர்கள் செய்த ஒரு குளறுபடி தான். இங்க ஆர்டிகல் 35A நீங்க காஷ்மீர்ல நீங்க வந்து எப்படி எடுத்துன்னு வந்தீங்க? பிரசிடென்ட்டோட ஆர்டர் மூலமா எடுத்துட்டு வந்த நீங்கள்லாம் இன்னைக்கு ஜனநாயகம் பத்தி பேசுறது தான் எங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. இந்த ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோட பல பிளஸ் பாயிண்ட்டை பாருங்க. மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒரு மாநிலத்திலும் எலெக்ஷன் வரும்போது வளர்ச்சி எவ்வளோ அடிபடுதுன்னு பாருங்க. செக்யூரிட்டி இஷ்யூஸ் எவ்வளோ ஒரு வாட்டி நீங்க எலெக்ஷனுக்கு மாறி இருக்கணும்னு பாருங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தினா எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது கம்மி. they are saying 9,000 ல இருந்து 12,000 கோடி வரைக்கும் சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப 9,000 to 12,000 கோடி என்பது மிகப்பெரிய பணம். 10-15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 10,000 கோடி ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் வந்துகிட்டே இருக்கும்னு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசுறாங்க திமுக உறுப்பினர்கள். அப்ப 10,000 கோடி ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. அது மெஷின்ல வருதுங்க. ஆமா, மெஷின் வாங்கிட்டே இருக்கு. மெஷின் அந்த ஒரு மெஷினுக்கும் ஒரு வருஷத்துல let me complete. ஒரு வருஷத்துல போன மாசம் ஆந்திரால நடந்த தேர்தல்ல யூஸ் பண்ண மெஷினை இந்த வாட்டி நம்ம தமிழ்நாடு தேர்தல் வரும்போது கொண்டு வந்துருவோம். ஆனா நீங்க ஒரே தேர்தல் நடத்தும் போது அத்தனைக்கும் புது மெஷின் வாங்கணும். எல்லாமே செலவு தான். அதாவது ஒரு வருஷத்துல 6 எலெக்ஷன் பாக்குறோம். 6 எலெக்ஷன் பண்ணும்போது ஒரு வாட்டி 3 மாசம் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வருது. அந்த மாரல் கோட வளர்ச்சி உங்களுக்கு அடிபடுது. இப்போ உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் தான் பிரச்சனை. உங்களுக்கு எல்லா விஷயமும் இருக்கு. செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கு. வோட் பெர்சன்டேஜ் டர்ன் அவுட் ஃபெட்டிக் இருக்கு. ஆனா ஓட்டுனா மக்கள் ஓட்டு போடுற ஒரு எந்தூசியாசம் அவங்களுக்கு கம்மி ஆகுது. சின்ன பார்ட்டிகள்னால வேற மாநிலத்துல தான சார் சின்ன பார்ட்டிகளால சார் மகாராஷ்டிரா எல்லாரும் மக்கள் தானே. மகாராஷ்டிரால மக்கள் நான் ஏன் சார் டயர்ட் ஆக போறேன்? அது இல்லங்க. நான் 24ல ஓட்டு போட்டேன். எல்லா மாநிலத்திலும் இதுக்கு அப்புறம் நான் 26ல தான் தமிழ்நாட்டுல ஓட்டு போட போறேன். எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஜனநாயகத்தை விரும்புறவங்க நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் எல்லா மக்களும் அதுல வந்து பங்கு இருக்க வேணும்னு நினைக்கணும். எல்லா கட்சிகளும். என்னோட மாநிலத்தை பத்தி நான் பாக்குறது இல்ல சார். மகாராஷ்டிரால ஓட் இல்ல சார். நான் என்ன சார் பண்றது? இல்லங்க, நான் வந்து நாட்டுக்காக பேசுறேங்க. நீங்க மகாராஷ்டிராக்காக பேசுறீங்க, தமிழ்நாடுக்காக. ஆமா இல்ல தலைவரே, நீங்க மக்கள் டயர்ட் ஆயிருவாங்கன்னு சொல்றீங்க. ஆமாங்க. நான் ஒரு மாநில தேர்தலையும் போய் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன்னா தான் நான் டயர்ட் ஆவேன். நான் 24ல தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு போட்டுட்டேன். இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு போட போறேன். எனக்கு என்ன டயர்ட்னஸ் இருக்கு? அதாவதுங்க, அதுதான் அதுதான் திருப்பியும் சொல்றேன். நீங்க
ஒரு நான் நேஷன்ல நீங்க வேணா பிரச்சாரம் பண்ணி டயர்ட் ஆகுது. அரசியல்வாதிகளுக்கும் உண்டு. ஒரு நேஷன்ல ஒரு ஆவரேஜா ஒரு வருஷத்துல 6 எலெக்ஷன் நம்ம நாட்டுக்கு வருதுன்றேன், ஒரு மாநிலத்துக்கு வரலன்ற. நான் வந்து அதனால தான் நேஷனலா இதை பார்க்கறேன். உங்களுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க அந்த மெஷின்ஸ் எல்லாம். உங்களுக்கு 10 இயர்ஸ் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா உங்களோட ஓட்டர் டர்ன் அவுட் பாருங்க, உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பாருங்க, மக்களுடைய பார்ட்டிசிபேஷனை பாருங்க, செக்யூரிட்டியை பாருங்க. இவ்வளோ விஷயத்தை வளர்ச்சியை தடைப்படாமல் 5 வருஷம் மாநில அரசோ மத்திய அரசோ 5 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ச்சிக்கு பிளான் பண்ண முடியிற அட்வான்டேஜை பாருங்க. இவ்வளோ இருக்குங்க. அதனால நீங்களே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அடுத்த 10 வருஷத்துல நம்ம இப்ப பிளான் பண்ண முடியாதா? 10 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறோம். அதுக்குள்ள நீங்க டீலிமிட்டேஷன் சொல்றீங்க. அந்த 10 வருஷத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. 2029ல இருந்து 34க்குள்ள வர சட்டமன்றங்கள் எல்லாம் இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல 31ல எலெக்ஷன் வரும். 26 எலெக்ஷன் பிரச்சனை இல்ல, 31ல எலெக்ஷன் வரும். அது 34ஓட முடியுதுன்றாங்க. ஆமாங்க. அந்த சட்டமன்றத்தோட ஆயுட்காலத்தை 3 ஆண்டுகளா குறைக்கிறது நீங்க வட இந்தியாலயோ 10க்கு மேற்பட்ட பாஜகவோட மாநிலத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கலாம். பாஜக, காங்கிரஸ், திமுக விடுங்க சார். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு பேசுங்க. இல்ல நீங்க இங்க பாருங்க, ஒரு தேசிய கட்சிக்கு பல இடத்துல அவங்க ஆட்சியில் இருக்கலாம், அவங்களும் அதை விட்டு தான் ஆகணும். நான் சாக்ரிஃபைஸ்ன்றது எல்லாருக்குமான ஒரு விஷயம். காங்கிரஸுக்கு ஒரு டிபெண்டன்சி ஆகி போச்சு. அவங்க இனிமே மாநில கட்சிகளோட சேர்ந்து இல்லாம அவங்களால வின் பண்ண முடியாத சூழ்நிலையில வேணா அவங்களுக்கு பயம் இருக்கலாம். தேசிய கட்சி அவங்க இதை வரவேற்கணும். எங்களுக்கு நம்பிக்கைன்னு சொல்வதுதான் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமையை காட்டுது. அது பாரதிய ஜனதாக்கு அது இல்லைன்றது என்னுடைய பார்வை. ஓகே, திரு விக்கி அவர்கிட்ட அதை கேட்க நினைக்கிறேன். இது வந்து அந்த 5 ஆண்டுகள்ல எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க ஒரு விட்டு கொடுக்க போறாங்க. சில பேருக்கு 6 மாசம் கூட குறைய வரப்போகுது அப்படின்னு ஒன் டைம். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துரும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது போல இப்ப 356 பயன்படுத்தவும் முடியாது. அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப இது யாரு சொல்றாங்கிறதுல தான் முதல்ல இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லுகிற பாஜக ஒரே கட்ட தேர்தல்னு சொல்ல முடியலையே. இப்ப நடத்தின நாடாளுமன்ற தேர்தலே உங்களால ஒரே கட்டமா நடத்த முடியல. 5 கட்ட தேர்தலாக நடத்துறீங்க. நீங்க ஒரே கட்டமாக நடத்த 8 கட்டம், அதான் சொல்றேன், 5 கட்டத்துக்கு மேல நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப அதுவே உங்களால ஒரு கட்டமாக நடத்த முடியாத இடத்துல நாங்கள் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து விட்டால் இது எங்களுக்கு செலவினம் மிச்சமாகும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா மதிப்புக்குரிய ஐயா டிஆர் பாலு அவர்கள் இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்கிறார், கிட்டத்தட்ட 13,931 கோடி வந்து இதுல வந்து செலவினங்கள் ஆகும். கிட்டத்தட்ட 9,781 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாங்கக்கூடும். இதற்கான செலவுகள் வந்து ஒரு முறையும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். இப்போ எதை மிச்சப்படுத்துறதுக்கு இந்த தேர்தல்னு சொல்றாங்க? இவங்க நோக்கம் அது கிடையாது. மாநிலங்களின் சுயாட்சி உரிமைகளை பிடுங்குறது. எங்களுடைய மாநில சுயாட்சி எப்படி போகும்? இப்போ நான் என்ன சொல்றேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1974லேயே இந்த மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்களை நடத்துகிற அதிகாரம் நாடாளுமன்ற குழுவிலிருந்து சட்டமன்ற மாநில கட்சிகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். அதே கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதியில ஒரு நாடு ஒரு தேர்தலை ஆதரிச்சிருக்காங்க. நான் சொல்றேன், அது எந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நீங்க பார்க்கணும்ல. நான் என்ன சொல்றேன், இப்ப இதை வந்து நீங்க வந்து ஒரு மாநிலத்தின் அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற மக்களின் மனநிலை. இப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தலை தேர்ந்தெடுக்கும் போது மக்களின் மனநிலை வேறுபடும். எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்போது கூட நீங்க வந்து பொதுக்குழுல பேசியிருப்பாரு, நான் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன பாருங்க 40 தேர்தல் தொகுதியும் கைப்பற்றுவோன்னு. அது இல்ல, இப்ப சொல்றேன் பாருங்க 200 தொகுதி, அது வேற இது வேறனால. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் அது. ஏன்னா மக்களின் மனோநிலை மாநில தேர்தல்களுக்கும் நீங்க வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் மத்தியில் நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மக்களின் மனோநிலை மாறுபட்டு இருக்கும். நீங்க அதை வந்து சிதைக்கிற நோக்கம் இதுல வந்து அந்த சிந்தனையை நீங்க எப்படி சொல்றீங்க? ஒட்டுமொத்தமா தேர்தல் வச்சா மக்கள் எல்லாம் போய் பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்க. பிஜேபி நான் சொல்றேன் இல்ல தமிழ்நாடு தந்தை பெரியார் பூமி, இந்த இடத்துல அதுக்கு வழி நான் பொருட்படுத்தவே இல்லை. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறது மூலமா இப்ப ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோடியை மக்கள்கிட்ட வச்சு பிரச்சாரம் செய்வோம். நாடாளுமன்ற தேர்தல் நீங்க சேர்த்து அதிலே 2 கேண்டிடேட்டையும் கொண்டு போய் நிக்கணும். கட்சி கட்டமைப்பின் அடிப்படையில் திமுக ஜெயிச்ச தேர்தல் உட்பட சேர்ந்து வந்த தேர்தல்கள் தானே நடந்திருக்கு. நான் சொல்றேன், இப்ப இது எல்லாம் இவங்க மடைமாற்றத்துக்கான வேலைன்னு சொல்றேன். நீங்க நாடாளுமன்றத்துல உங்களுக்கு தெரியும் 3ல் 2 பங்கு வாக்குகள் அவங்களுக்கு பதிவாகுமா? வாய்ப்பே இல்ல. பிஜேபியோட நிலைமை அதுதான் இன்னைக்கு. அதான் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் இதை கொண்டு வரணும்னா அதானிக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை நாடாளுமன்றத்தில் பேசணும்னு சொல்லி வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. தினந்தரம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து அதான் நடக்குது. எத்தனை அவைகள் ஒத்திவைக்கப்பட்டது. அப்ப அதை எல்லாத்தையும் டைவர்ட் பண்றதுக்கு தான் இது. இப்ப கேட்டா நாங்க இது 34ல கொண்டு வர போறோங்க, அதுக்கு இப்ப கொண்டு வரங்க.
அப்ப இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து முன்னாடி போட்டு அதானி குறித்தான விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டதா இல்லையா? இப்ப அதானியை பற்றி பேசிக்கிட்டு இருந்த எவ்வளவு ஸ்கேம்ஸ் இது எல்லாம் நடந்ததா? யூஎஸ்ல இன்னைக்கு வந்து அவர் மேல குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டிருக்கா? இது குறித்தெல்லாம் விசாரணைக்கணும்னு சொல்லியிருக்கோமா? அப்ப எந்த ஒரு விசாரணை, நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு கேட்டோமா? ஏன் வாஜ்பாய் ஆட்சி காலகட்டத்தில் கூட நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடந்திருக்கு. ஏன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தப்ப கூட போர்பஸ் வழக்குல கூட்டுக்குழு விசாரணை நடந்திருக்கு. ஏன் கூட்டுக்குழு விசாரணைக்கு கூட நீங்க ஒத்துக்கல? அப்ப அதானிக்கும் மோடிக்குமான தொடர்பு என்ன? அதை தானே நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். அப்ப அதை பத்தி பேச்சே அங்க எதிர்கட்சிகளை பேச விடாம எங்களுக்கு குரல் வலைகளை நசுக்கிற நீங்க இடமா பயன்படுத்திட்டு இப்ப அப்படியே ஒட்டுமொத்த ஒரு டைவர்ஷனுக்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு பாத்தீங்க யார் ஆதரிச்சா? இப்ப என்ன கூட்டுக்குழு திருப்பி நீங்க வந்து மசோதா வந்து விவாதம் பண்ண போறோம். அப்ப அது நிறைவேறாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு பெரிய மெஜாரிட்டி பாஜகவுக்கு இல்லைன்னு தெரியும். தெரிஞ்சும் டைவர்ட் பண்ற விஷயம் தான். இருந்தும் நாங்க எங்க தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில எங்களுக்கு தலைவர் தெளிவா சொல்லிட்டார், இந்தியா கூட்டணி நிச்சயமாக இதை எதிர்க்கும் அப்படின்னு. இன்னொன்னு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி எங்க இருக்கு? இந்தியா கூட்டணி இல்லவே இல்லையாங்க. இந்தியா கூட்டணி மம்தாவை காணும், எஸ்பிஐ காணும், என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ் காணும், எல்லாம் கைண்டி போயினே இருக்காங்க. இங்க உட்கார்ந்து இந்தி கூட்டணி நீங்க யாரை பார்த்து சொல்லிருக்கீங்க? நீங்க ஒரு 4 பேர் இருந்தா பெரிய விஷயம். நான் முடிச்சுக்கிறேன். 2026ல தெரியும் தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி தான் போட்டியிட போகிறது. அப்ப அங்க கூட்டணிக்கு ஆள் இல்லாத நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து சில எம்பிக்கள் அதிசயமா அத்திபூர்த்தால் போல இன்னைக்கு நாடாளுமன்றத்தை செஞ்சிருக்காங்க. ஐயா அன்புமணி முதற்கொண்டு. அப்ப எதற்காக இன்னைக்கு இத்தனை நாட்கள் போவோம், இன்னைக்கு ஏன் போகணும்? அந்த வாக்கெடுப்புக்காக போகணும்னு பாஜக தரப்புல இருந்து அழைப்பு. அப்ப பலமுறை நாங்க பார்த்துட்டோம். இது இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு இழைக்கிற துரோகத்தை பாஜகவும் சரி, பாமகவும் சரி, அதிமுகவும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கு. அது குடியுரிமை திருத்த சட்டத்திலயுமே அவங்க அந்த விஷயத்தை செஞ்சாங்க. கேட்போம். நான் திரு ஸ்ரீகாந்த் அவர்கிட்ட கொண்டு போற நினைக்கிறேன். இது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சு போச்சு சார். இன்னைக்கே நம்பர்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் இது நீங்க வந்து கொண்டு வர்றீங்க, அதுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்கன்னா அதானியை காப்பாற்றுவதற்கு இப்ப டாபிக்கை மாத்திட்டீங்கல்ல அப்படின்றார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் வந்து இந்த என்னுடைய கருத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜக கொண்டு வரும் ஒரு புதிய சட்டம் அல்ல. இது வந்து மக்களுக்கு ஒரு வசதியை நாங்கள் ஏற்படுத்த நினைக்கிறோம். அதற்கு இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் தடையாக இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்புறம் நம்ம நண்பர் இப்போ திமுகலேருந்து பேசும்போது முதல்ல ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் நல்ல அழகான தமிழில் நல்ல உச்சரிப்பில் சொன்னார். அதானி குறித்து பேசக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் குறித்து பேசவே கூடாதா? பேசு பொருளுக்கு அப்பாற்பட்டவரா? அவரை பற்றி ஏன் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது என்பதற்காக திசை திருப்பும் நடவடிக்கையாக இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப வீராவேசமாக முழங்கினார். நாங்கள் ஏங்க அதானி பற்றி இங்கே பேசக்கூடாது? முதல்வரை சந்தித்தாரா இல்லையா? இந்த கரண்ட் வாங்கினாங்களா இல்லையா? 4 ரூபாய்க்கு வாங்கினது போல 8 ரூபாய் அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க. ரகசிய சந்திப்பு நடந்ததா இல்லையான்னா இல்ல இது அதுக்கு அமைச்சர் முன்னாடியே சொல்லிட்டாரு. யாராவது அதானியை அவர் பார்த்தாருன்னு சொன்னீங்கன்னா ஜெயில தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டுறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு அமைச்சர்? யாரும் பேசக்கூடாது, இருக்கணும். ஊடகமாவது மக்களாவது சமூக ஊடகத்திலேயாவது யாராவது பேசினா ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிறார். எங்க தலைவர் சவால் நான் பேசுறேன், முடிஞ்சா ஜெயில போடுனாரு. அதாவது அப்ப இவங்க அவதூறு பரப்பலாமா? இவங்க செய்யறது அவதூறு தானே. அதாவது நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு பதிலாக ஏதாவது ஒரு சிக்கலை எங்கேந்தாவது பெகாசிஸ்ன்னு தூக்கிட்டு வருவாங்க. அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சியோட ஏதாவது ஒரு ஒத்துசைவு வச்சுக்குவாங்க. கொண்டு வந்து ஏதாவது ஒரு வெட்டி பேச்சு பேசி அப்புறமா சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அது ஒண்ணுமில்லைன்னு சொல்ற வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து சபை நடவடிக்கைகளை முடக்குவதை தவிர உருப்படியா காங்கிரஸ் இந்த இண்டி கூட்டணி என்ன செய்திருக்கிறது? ஒன்னும் செஞ்சதில்லை. முதல்ல இந்த நேரடியான இந்த தலைப்புக்கு நான் வர்றேன். மடை மாற்றம் கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது, மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள் அப்படின்லாம் முழங்குறாங்க. இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்ல அழகான தமிழ். திமுகவோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் நல்ல தமிழ்ல குற்றச்சாட்டு வைப்பாங்க. அந்த 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 கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அர்த்தம் பாத்தீங்கன்னா அனர்த்தமா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மடை மாற்றம் எதை மடை மாற்றுகிறார்கள்? கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கூட்டாட்சிக்கு உறுதி சேர்க்கிறது தான் நெஞ்சுக்கு நீதியில தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவரை விட உங்களுக்கு எல்லாம் அறிவு ஜாஸ்தி இருக்கா? அவர் தான் சொல்றாரு. உங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க இப்ப வந்து மாநில உரிமைக்கு எதிராக அப்படிங்கிறீங்க. அவர் தான் மாநில உரிமை தான் ஆட்சியை தானே அவர் ஒரு வருஷத்தை காவு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு வருஷத்தை குறைச்சிக்க 4 ஆண்டுகள்ல தேர்தலை கொண்டு வர்றப்ப ஒரு மனிதர் எவ்வளவு யோசிச்சிருப்பாரு? அதாவது செலவீனங்களை குறைக்கிறது, வளர்ச்சிக்கு வித்திடுகிறது,
கூட்டாட்சி தத்துவதற்கு ஆதரவா இருக்குன்னு 3 கருத்துக்களை முன்வைக்கிறாரு திமுகவோட அமைப்பு தலைவர். இப்ப இருக்கிற இந்த குட்டி தலைவர்களுக்கெல்லாம் அவரோட அதிக அறிவு மாற்றலும் திறமையும் இருக்கா, இல்லாட்டி அவருக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தமா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இவங்க ஒரு கருத்தை கட்டமைக்கும் போது மக்களை திசை திருப்பி ஒரு பிரிவினைவாதம் பேசும் இயக்கமாகத்தான் இன்னைக்கு திமுக முன்னெடுத்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எது. இன்னைக்கு எங்க தலைவர் அழகா சொன்னாரு 4 ட்ரில்லியன் எக்கானமி. இன்னைக்கு அதை நோக்கி முன்னேறும் போது 6 மாசத்துக்கு ஒரு மாநிலத்தின் தேர்தல் வந்து ஆட்சியை கவனிக்கிறதா தேர்தலை கவனிக்கிறதா? அதே மாதிரி மத்திய அரசு ஒரு திட்டத்தை கவனிக்க போறீங்க. உடனே மணிப்பூர் கலவரத்தை தொடங்கினதே இண்டி கூட்டணி சார். மணிப்பூர் கலவரத்தை தொடங்கினதே இண்டி கூட்டணி. இங்க ஒரு டேங்க்ல வந்து மனித மலத்தை கலக்குறாங்க சார். அத போய் பார்க்க உங்க முதல்வருக்கு துப்பு இல்ல சார். முதல்ல அங்க போய் சொல்லுங்க. உங்க முதல்வருக்கு முதல்ல அத போய் பார்க்க சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் குடிச்சு இறக்குறவங்கள போய் பார்க்க சொல்லுங்க. நீங்க மணிப்பூருக்கு அப்புறமா டிக்கெட் எடுங்க. தமிழ்நாட்டை போய் பார்க்க சொல்லுங்க. வெள்ளத்துல கார்ல உட்கார்ந்து பார்க்காதீங்க. இடுப்பளவு தண்ணியில இறங்கி பாருங்க மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு. கார்ல உட்கார்ந்து நீங்க சீன் காட்டாதீங்க. நீங்க என்ன மக்கள் பிரச்சனையை அணுகுறீங்க? அதாவது சார் எங்கேயோ போயிடுறீங்களே. நீங்க முதல்ல மக்கள் பிரச்சனையை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அணுகுங்க. மிக தெளிவாக சொல்கிறேன், என்னுடைய கருத்தை நான் வந்து அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இது ஒரு புதிய திட்டம் அல்ல. இது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இதுவரை 52ல 57ல 62ல 67ல நடைமுறையில் இருந்ததுதான். 71ல கலைஞர் அவர்களே இதோட சேர்த்தே நான் நடத்துறேன்ற அளவுக்கு இது ஒரு உறுதியான திட்டம். இன்னைக்கு நாடு வளர்ச்சியை நோக்கி போகும்போது 34ல 10 ஆண்டு காலம் இந்திய அரசியல் கட்சிக்கு இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நேரமும் காலமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனநாயக முறைப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் போது இதை வந்து விமர்சனம் மட்டும் கொச்சையாக செய்து கொண்டிருப்பது, மக்களை பத்தி மக்கள் பிரச்சனையை பத்தி கவலைப்படாத அரசியல் கட்சிகள் கூச்சலிடுவதாகத்தான் நான் என்னால் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அறிவுபூர்வமா அவங்க சிந்திக்கலை என்பது அறிமுக நிலையிலேயே எவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்க எவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 269 எம்பிக்கள் ஆதரவு தான் இருக்கு மசோதாவுக்கு. இன்னொரு 200 சொச்ச எம்பிக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. 2/3 மெஜாரிட்டி எங்கேருந்து வரும்? ராஜ்யசபா தான் கஷ்டம் பார்த்தா இங்க லோக்சபாவே கஷ்டம். மிக அருமையான கேள்வி. இதே கேள்வி தான் ஒவ்வொரு முறையும் கேட்கிறார்கள். ஆர்டிகல் 370 எப்படி வரும்? காஷ்மீர்ல நீங்க எப்படி இதை அமல்படுத்துங்க? 35A என்ன பண்ணுவீங்க? இந்திய குடியுரிமை சட்டத்தை எப்படி அமல்படுத்துவீங்க? முத்தலாக் சட்டம் எப்படி கொண்டாடுவீங்க? இது மாதிரி ஒவ்வொரு சட்டமும் நாட்டின் வளர்ச்சியை நோக்கி ஒரு முக்கியமான சட்டங்களை முன்னெடுக்கும் போது இதனால பாஜகவுக்கு ஓட்டு வரப்போகுதுங்களா? காஷ்மீர்ல அமைதியை கொண்டு வந்ததுனால ஓட்டு வரப்போகுதுங்களா? இன்னைக்கு அயோத்தி அங்கேயே நாங்க ஜெயிக்கலிங்க. ஆனா இன்னைக்கு அயோத்தி நான் செய்தி வாசிப்பாளரா 25 ஆண்டு காலம் தினம் வாசிச்சிருக்கேன் அயோத்தியை பத்தி கலவரமும் செய்திகளும். இன்னைக்கு அந்த செய்தியை வாசிக்கிறோமா உச்சரிக்கிறோமா? காஷ்மீர் செய்தியை வாசிக்கிறோமா உச்சரிக்கிறோமா? கிடையவே கிடையாது. மக்களுக்கு அமைதியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பாஜக இதனால என்ன அனுகூலம் இருக்கு? அதனாலதான் சொன்னேன் அந்த தொகுதியில கூட நாங்க ஜெயிக்கல. அதாவது நாங்க என்னன்னா வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை கொண்டு செல்றோம். இந்தியா உலக அரங்கில் இன்னைக்கு 3வது இடத்தை முன்னேறுது. 4 ட்ரில்லியன் எக்கானமி போகும்போது நீங்க இந்த மாதிரி இருக்க தடைகள் எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கணும். ஒரே நாடுங்கிறது ஒற்றுமையை வலியுறுத்துறோங்க. உங்களுக்கு ஏன் ஒரேங்கிற சொல்லோட இவ்வளவு உங்களுக்கு எரிச்சல்? பாரதியார் திரும்ப ஒரே நாடு சொன்னாரு. பாஜக லோக்சபாலேயே தனி மெஜாரிட்டி கிடையாது. வில் கெட் இன்டு தி பிராஸ் டாக்ஸ். பாஜக தனி மெஜாரிட்டி இல்ல. கூட்டணியாவே 272 தான் சேர்ந்து வந்திருக்கீங்க கூட்டணியாவே. அப்ப இன்னைக்கு வந்து 270 தான் உங்களுக்கு ஆதரவே வருது. அப்ப நீங்க 2/3 மெஜாரிட்டி ஒரு 543 பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்துல நீங்க 2/3 மெஜாரிட்டி இருக்கணும்னா 350க்கு மேல தேவை. யார் ஆதரிப்பாங்க? இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து போகாத ஊருக்கு வழி, இது நிறைவேற போறதே கிடையாது. ஆனா நீங்க சும்மா பேசிட்டு திசை திருப்பிட்டு இருக்கீங்கன்றது அவங்க வாதம். இந்தியா கூட்டணியில ஏற்கனவே அவங்க கூட்டணியில அவங்க தேர்தல் காலத்தில் இருந்த கட்சிகள்ல பாதி கூட இப்ப அவங்க கூட இல்லை. அதனால இந்த கருத்தாக்கம் நடைபெறுவதற்கு இன்னும் காலக்கெடு இருக்கு. இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு தான் போயிருக்கு. இன்னைக்கே ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அந்த எண்ணிக்கையை பாருங்க. நாங்க வெற்றி பெற்று தான் கொண்டு வந்திருக்கோம். குரல் வாக்கெடுப்பு மூலம் வெற்றி அடைந்திருக்கிறோம். நீங்க கேட்கிற 2/3 மெஜாரிட்டி வந்து கொண்டு வந்துட்டா கூட அதுக்கப்புறம் மாநிலங்கள் இல்ல. அதுக்கப்புறமும் ஒரு நல்ல கேள்விமா உங்க கேள்வி. 2/3 மெஜாரிட்டி பெற்றதுக்கு அப்புறம்
இந்தியாவில் இருக்க பெரும்பான்மை மாநிலங்கள்லயும் சட்டமன்றங்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் வரும். அதுலயும் ஒரு மெஜாரிட்டி எடுக்கணும். பெரும்பான்மையான சட்டமன்றங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அவ்வளவு எளிமையாக ஒரு மாற்றத்தை நம்ம இப்ப எல்லாம் உருவாக்கிட முடியும். அந்த காலத்துல சட்டத்தை கையில் எடுத்துட்டு பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இருட்டான வேலைகள் நடந்திருக்கிறது. இப்ப அப்படியெல்லாம் செய்ய முடியாது. மக்களுக்கான ஒரு நன்மையை இது மாதிரி முறைப்படி செய்ய வேண்டிய கவலையும் கடமையும் அக்கறையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. எப்படி நாங்க ஆர்டிகல் 370 இதர பல சட்டங்களையும் மக்கள் நன்மைக்காக ஏற்றினோமோ அதே போல இதுலயும் எங்களோடது. குடியுரிமை திருத்த சட்டம் எல்லாத்தையும் பண்ணீங்க. இன்னைக்கு மைனாரிட்டி அரசு, பாஜக அரசு மைனாரிட்டி அரசு, மைனாரிட்டி அரசை வைத்துக் கொண்டு நீங்க எப்படி அதெல்லாம் நாங்க அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு மெஜாரிட்டி நீங்க நினைத்ததெல்லாம் நடத்துறீங்க. இன்னைக்கு வலுவான எதிர்க்கட்சி இருக்கு. மைனாரிட்டி அரசாக இருக்கிற மோடி அவர்களால நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து விவாதம் பண்ண முடியல. அப்படி ஒரு நிலையில இருக்கிறது இன்னைக்கு பாஜக. நீங்களே சொல்லிட்டீங்க கஷ்டம் சார், அதெல்லாம் கொண்டு வரது அமல்படுத்துறதுலாம் கஷ்டம். அப்படி கஷ்டம்னு தெரிஞ்சு இதை ஏன் ஒரு பேசுறீங்க? அப்ப டைவர்ஷன் தானே. நாடாளுமன்றம் ஆரம்பித்த நாள்ல இருந்து ஒத்திவைக்கப்பட்டு இருக்கா இல்லையா? எது குறித்து ஒத்திவைக்கப்படுது? அதானி குறித்து தானே ஒத்திவைக்கப்படுது. சொல்லுங்க, உங்களுக்கு இது அதானி குறித்து நீங்க பேச தயாரா? முதல்வர் சந்திச்சாரா? எங்களது முதல்வர் தமிழக சட்டமன்றத்திலே சொல்லிட்டார், நான் அதானியை சந்திக்கவில்லை. அந்த திராணி இருந்தால் நாடாளுமன்றத்தில் ஏறி அதானி குறித்து விவாதிக்க கூடாதுங்கிறீங்க. அது பத்தி விவாதிக்க கூடாதுங்கிறீங்க. வந்தார் விவாதிக்க தயார். சட்டமன்றத்திலே சொல்லிட்டார் சார். நீங்க இப்ப சொல்றீங்க சட்டம் வந்து ஜெயில போடுவாங்கங்கறீங்க. பிரதமர் பேசணுமா? நீங்க கேக்குறத பிரதமர் பேசணுமா? நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. அமெரிக்காக்கார சொன்னாங்க பேசணும் எழுதி வச்சிருக்கீங்க. என்ன எது பண்ணாலும் பிரதமருக்கு தெரியுங்க. நீங்க சொல்றத கேக்குறதுக்கு பிரதமர் அங்க வரல. நீங்க சொல்லி கேக்குறதுக்குலாம் பிரதமர் அங்க வரல. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஒரு தீர்க்கமான முடிவா, திசை திருப்பக்கூடிய நடவடிக்கை நிறைய விஷயங்களை பேசி வருகிறோம். திரு இனியன் ராபர்ட், இந்த பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு வாதம் 4 டேர்ம்ஸுக்கு வந்து ஒரு நாடு ஒரு தேர்தலாக தான் இந்தியாவில் நடந்தது. காங்கிரஸ் கட்சி பல மாநில அரசுகளை கலைச்சதுனால தான் இவ்வளோ குழப்பம், இவ்வளோ இது ஏற்பட்டு இன்னைக்கு இந்த மசோதாக்கான நிலைமையே வருது அப்படின்ற பிளேமை உங்கள் மேலே வைக்கிறாங்க. இல்லை, முதல்ல அடிப்படையிலேயே இதை நிறைவேற்ற முடியுமா? பாராளுமன்றத்தில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கா? 50 விழுக்காடு மாநிலங்கள் ஒப்புதல் வாங்க முடியுமா? அதானி விஷயத்தை மடைமாற்றம் செய்கிறாங்களா? இதெல்லாம் தாண்டி இவங்க சொல்கிற இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதை நம்ம வேறு மாதிரி பார்க்கணும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ரன்னிங் ரேஸில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒன்றா தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு ரிலே ரேஸில் ஒரு 100 மீட்டர் தாண்டதுக்கப்புறம் யார் முதல்ல ஓடுறாங்களோ அவங்க தான் ஓடுவாங்க. அந்த பரவாயில்ல, நீங்க தள்ளி விட்டீங்கன்றதா பல நேரங்கள் ஆட்சிகள் வந்து இது கவிழ்க்கப்பட்டது தாண்டி ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவங்க வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. நீங்க இந்த ஒரு ரீசன் மட்டும் பார்க்க முடியாது. இது இயற்கையா நடந்த ஒரு எத்தனை மாநிலங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்துல, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கூட எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கிற ஒரு ஃப்ளா. இது வந்து ஐடியாலஜிக்கலா நீங்க இதை பார்க்க முடியாது. நிர்வாக ரீதியாக ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால சில விஷயம் நடந்ததற்கு நம்ம அதை இப்ப சரி பண்றோம்ன்றாங்க. சரி பண்ண முடியாதுன்றதான் எங்களோட இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா, பிஜேபி சார்ந்தவங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுக்கான ஒரே ஒரு வலுவான காரணத்தை கொடுங்க. இவங்க திருப்பி சொல்றது என்ன? காஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர், செலவு அதிகமாகுது. நான் அதை தான் சொல்றோம், செலவு காரணம் காட்டி நீங்க ஜனநாயகத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. டெமோக்ரஸி இஸ் மோர் காஸ்ட்லியர் தென் யுவர் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஜனநாயகம் என்பது தேர்தல் செலவை விட மிகவும் இது பலமானதுன்னு நாங்கள் சொல்றோம். அப்போ நீங்க வந்து இது ஒரு காரணமா காமிச்சு நாங்கள் அதை கொண்டு வரோம்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு. எவ்வளவு ஜனநாயகத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது? புரியல. இதை கொண்டு வந்தால் ஜனநாயகத்துக்கு என்ன பாதிப்பு? இப்போ நீங்க பிஜேபி சார்ந்தவங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாங்க எல்லா எலெக்ஷன்லயும். எக்ஸாம்பிள் அவங்க சொல்லக்கூடிய இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார், இது வந்து இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, நாங்க தான் ஸ்டேட்ல இருக்க போறோம், நாங்க தான் சென்ட்ரல் இருக்க போறோம், நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. அது உங்களுக்கு ஆதரவா ஒர்க் அவுட் ஆகலாம்ல. அதுதான் சொன்னேன். இது தமிழ்நாட்டுல வந்து திமுக தான் ஆட்சியில இருக்கு. அப்ப மத்தியில காங்கிரஸ் அது நினைக்கலாம்ல. அது ஒரு ஹெல்தியான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்காதுன்ற. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது தானே. இப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார் காங்கிரஸோட டபுள் இன்ஜினா கூட இருக்கலாம்ல. இல்ல, அது ஒரு ஃபியூச்சர் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு சாதகமா இருக்குன்னு கூட நாங்க சொல்லலையே. இது எந்த கட்சியும் தாண்டி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிடும். மக்களுடைய சாய்ஸ் இருக்குல்ல, ஜனநாயகம் சாய்ஸ். மாநிலத்துக்கு ஒரு சாய்ஸ் இருக்கணும், சென்டருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கணும். ஒரே சாய்ஸ் ஒரே நேரத்தில் வந்துடக்கூடாது. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இப்போ நீங்க மகாராஷ்டிரால நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறோம், அதை செயல்படுத்த முடியலன்னா அது வந்து தெலுங்கானால ரிஃப்ளெக்ட் ஆகும், அது ஹரியானால ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரிஃப்ளெக்ட் ஆகாம ஒரே எலெக்ஷன் இருக்கும் பொழுது நீங்க ட்ரெண்ட் செட் பண்ணிடுவீங்க. அது வந்து சாய்ஸ் அடிபட்டுறது. சரி, இப்போ ஆல்ரெடி ஆந்திர பிரதேஷ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து வருஷம் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலோட ஒட்டி தான் வந்து சட்டமன்ற தேர்தல் வருது. அப்ப அந்த மக்களுக்கு சாய்ஸ் இல்லையா? அது எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எக்ஸெப்ஷன்ஸ். நீங்க நேஷனல் லெவல்ல அவங்களால பண்ண முடியும்னா ஏன் தமிழ்நாட்டுல பண்ண முடியல? அல்ல, அது எக்ஸெப்ஷன். ஒரு மாநிலம் 2 மாநிலம்ன்றது எக்ஸெப்ஷன்ஸ். ஓவராலா நேஷனல் லெவல்ல ஒரே நேரத்தில் நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் எலெக்ஷன் இருக்கும்போது அதோட சேலஞ்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ பிஜேபி தன்னுடைய அந்த ட்ரெண்ட் அது இன்ஃப்ளூயன்ஷியலா செட் பண்ணிடுவாங்க, அது பீப்புளோட சாய்ஸ் அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்றத நாங்க ஒரு பக்கத்துல பயப்படுற விஷயம். சரிங்களா? அது ஒன்று. இது ரெண்டாவது காஸ்ட். இவங்க சொல்லக்கூடிய காஸ்ட் வந்து நீங்க அது ஒரு காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா நீங்க வந்து நம்ம கிட்ட இருக்க மிஷினரி, நம்ம கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. நீங்க எப்படி பார்த்தாலுமே 8 கட்டம் 10 கட்டத்துக்கு போய் தான் ஆகணும். ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ஒரே நாள் நடக்குமா அல்லது பல கட்டங்கள் நடக்குமான்றது பெரிய விவாதத்துக்கு உட்படுத்தப்படுது. அப்போ இது எல்லாமே அவங்க கிளாரிட்டி கொடுக்கணும். இந்த கிளாரிட்டி நாங்கள் ஜேபிசியில் எதிர்பார்க்குறோம். ஓகே திரு ஸ்ரீகாந்த், ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலை உங்களால ஒரே கட்டமாவே நடத்த முடியல, அப்புறம் எப்படி ஒரு நாடு ஒரு தேர்தல் எல்லா மாநிலத்துக்கும் நடத்துவீங்க? நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கே நமக்கு 8 கட்டம் தேவைப்படுது, ஜூன் மாசம் வரைக்கும் தேர்தல் நடக்குது. அப்போ நீங்க மொத்தமா எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து எப்படி நடத்துவீங்கன்ற பிராக்டிக்கல் கொஸ்டின் இருக்கு. வெரி குட் கொஸ்டின் உங்களோட கொஸ்டின். இது ஏன்னா அந்த மக்களுக்கும் இந்த சிந்தனை இருக்கலாம், அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அதாவது நம்ம இதில் மிக முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்கிறாங்களே தவிர ஒரே நாளில் தேர்தல் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கா, நடத்த சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். உலகத்தின் மக்கள் தொகையில் முதன்மையில் இருக்கிற நம்ம நாட்டில் நடத்தப்படக்கூடிய தேர்தல் எவ்வளோ, அதுவும் ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த சக்தியாக இருக்க நம்ம நாட்டில் நடத்தப்படக்கூடிய தேர்தல் எப்படி ஒரே நாளில் காலையில் தொடங்கி சாயந்தரத்தில் முடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அது ஒரே கட்ட தேர்தல்னு எந்த இடத்திலும் யாராலும் சொல்லப்படவில்லை. அதே மாதிரி நடக்கும் ஜனவரி ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ஒரே தேர்தலா இருக்குமா? உங்களுடைய கற்பனை ரொம்ப நகைச்சுவைக்கு நல்லா இருக்கு. ஜனவரியில ஆரம்பிச்சு டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஜனவரிக்கு முடியலாம். இதுல நீங்க எல்லா அசெம்பிளியும் சேர்த்து சகோதரி, நான் சொல்றதை கவனிச்சீங்களான்னு தெரியல, நான் சொல்றத கவனிச்சிங்களான்னு தெரியல. டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஜனவரி வரைக்கும் போகலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால ஜனவரியில ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் வர வாய்ப்பு இல்லை. அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நண்பர் ராபர்ட் வந்து எப்பவுமே யோசிச்சு சில கேள்விகளை முன்வைப்பார், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நான் சுருக்கமா அவரோட கேள்விகள் குறிப்பெடுத்திருக்கேன், சொல்லிடுறேன். முதல்ல 115 முறை நீங்க கலைச்சதுனாலதான் இந்த ஆபத்துன்னு நீங்க கேட்டீங்க. அப்ப அவர் சொன்னப்ப சொன்னாரு, இல்ல அது மட்டும் காரணம் இல்ல, அதை இப்ப சரி பண்ண முடியாதான்னு நீங்க கேட்டீங்க. முடியாது அப்படின்னார். அவர் வந்து ஒரு விதத்துல அவரை பாராட்டுறேன். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது ஏற்பட்ட சீர்கேடுகளை இப்பெல்லாம் சரி பண்ண முடியாத அளவுக்கு கொடுமையான சீர்கேடுகள்ங்கிறத அவர் ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி. அதை சரி பண்ணவே முடியாதுங்கிறார். ரெண்டாவது விஷயம் வந்து அவர் சொல்றாரு, ஒரு காரணம் சொல்லுங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குன்னு என்ன கேட்கிறார். ஒரு காரணம், இது வந்து இந்த நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி நடக்கும்போது அடிக்கடிங்கிறத விட இடையே தேர்தல் வந்து குறுக்கீடுகள் செஞ்சா வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க முடியாது, வெளிநாட்டு முதலீடுகளை ஏற்க முடியாது. நாளைக்கு நம்ம உலகத்தின் 3வது மிகப்பெரிய பொருளாதார மண்டலமாக வரும்போது இந்த ஒரே சிந்தனை இருக்காதுங்கிறதான். இன்னொரு பார்வையில பாருங்களேன், இப்போ மக்களுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை 2 ஆண்டுக்கு ஒரு முறை மத்திய அரசுடைய திட்டங்களை செயல்பாடுகளை அவங்க வந்து ஒரு ரீஎவாலுவேட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டே இருக்குல்ல. இப்போ ஒரு மாநிலத்திலையும் எப்படி செயல்படுறாங்கன்னு அப்போ ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு அப்பப்போ பல்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்குல்ல. அப்படி நீங்க எடுக்க முடியாது. இப்ப நீங்க அந்த காலத்துல இருந்து நேரு அவர்கள் காலத்தில் பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டம்னு ஒரு திட்டம் நடைபெற்று கொண்டிருந்து இப்ப நிதி ஆயோக்குங்கிறாங்க. ஒவ்வொரு 5-6 ஆண்டு காலத்துக்கு நம்ம ஒரு திட்டத்தை செயல்படுத்துறோம். அந்த காலகட்டத்தை ஒட்டி மத்திய மாநில அரசுகள் நிலையாக செயல்பட்டால்தான் அந்த திட்டம் மக்களுக்கு சென்றடையும். இந்த திட்டமே தொடக்க புள்ளியில நான் சொன்னேன் மக்களுக்கான திட்டம் என்று. அதனால மக்களை சென்றடைய வேண்டும் என்பதுல அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ரெண்டாவது, இந்த விஷயம் வந்து ஜனநாயக முறைப்படி 47 கட்சிகள்ல 32 கட்சிகள் இந்தியாவில் இருக்க மிக பெருமையான கட்சிகள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதனால இது அந்த மாதிரி எல்லாருடைய மறுப்பவர்கள் மட்டுமே அதிகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதிகமான நபர்கள் வரவேற்கிறார்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் அழகா சொன்னாரு, டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னாரு. அதனால இது வந்து பிஜேபிக்கு அனுகூலமா போயிடும் இப்பவே கவலைப்படுறாங்க. காங்கிரஸ்க்கு தோல்வி பயம் தேர்தல் இல்லாட்டி கூட இருக்கும்போது அப்புறம் ஒரு தேர்தல் அப்புறம் ஒரே கட்சின்றீங்க, ஒற்றை ஆட்சின்றீங்க, முடிச்சிருவீங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. நல்ல கற்பனை உங்களோடது, கேட்க நல்லா இருக்கு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நான் ஒரே ஒரு பதில் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஒரிசால நான்கு ஸ்டேட்ல ஆந்திரா, அருணாச்சல் பிரதேசம், ஒரிசா, சிக்கிம், இங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னும் நடைமுறையில் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் இருக்கிற ஒரிசால 2000 2024 வரைக்கும் பிஜு ஜனதா தளம் அவர் பட்நாயக் அவர் ஆட்சி மட்டும்தான் நடந்தது. மத்திய அரசோட தாக்கம் அங்க வரவே இல்லை. 25 ஆண்டு காலம். அப்ப அவங்க கூற்று பொய்யின் ஆயிடுதா? அப்ப காங்கிரஸ் ஆட்சியும் வந்துச்சு, பாஜக ஆட்சியும் வந்துச்சு. 2 மத்திய அரசு ஆட்சி வந்த போதும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் மக்கள் தெளிவாக மாநில அரசை தாங்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதனால இந்த கூற்று பொய் என்பதற்கு ஒரிசாவே மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதனால இது வந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வெறும் ஈகோனால தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. 2000 இன்னும் 10 ஆண்டுகள் கழித்துதான் நடைமுறைக்கு வரப்போகுது. இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்லித்தான் முடிக்கணும். எனக்கு அனுமதி கொடுங்க, சுருக்கமா சொல்றேன். ஒரு உறுப்பினர் ஈரோடு கிழக்கு ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம், அவர் இல்லை என்று ஆன பிறகு ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அப்ப நாங்க இவ்வளவு பணம் செலவு பண்றோமே, மாநில அரசு இப்படி போட்டியிடுதே, எங்களுக்கு 5 ஆண்டு காலம் அந்த அவருடைய பதவி காலம் தரணும்னு கொடுக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு காலம் மிச்சம் சட்டசபைக்கு ஆயுட்காலம் இருக்கோ அதான் கிடைக்கும். மறுபடியும் அங்க இப்ப வரப்போகுது, அதுக்கு மறுபடியும் 3 ஆண்டு காலம் கூட 5 ஆண்டு காலம் கூடன்னு கேட்க முடியுமா? செலவு அதுக்காக குறைக்க போறாங்களா? இதேதான் சட்டமன்றத்துக்கும் பொருத்தமாக இனிமேல் இருக்க போகிறது. இதுல என்ன கஷ்டம்? ஆர்டிகிள் 347 நினைக்கிறேன், அதுதான் இப்ப வந்து நிறைய அது மாத்த போறாங்க. நான் தவறான தகவல் முன்வைக்க விரும்பல. 327 அதுல வந்து மிக தெளிவாக 327ல இது எல்லாத்தையும் விளக்குகிறார்கள். உங்ககிட்ட 40 MP இருக்காங்க, இத பத்தி ஆலோசனை நடத்துங்க, பேசுங்க. யாரும் தடை சொல்லலையே, பேசி முடிவெடுங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு தானே போயிருக்கு. சர்ச்சை இல்லாம சச்சரவு இல்லாம நாடாளுமன்றத்தை நடத்துங்கள், பேசுங்கள், முடிவெடுங்கள். கேப்போம் திரு விக்கி, இது ஒரிசால சாத்தியமாகும் போது 25 வருஷமா அவங்க ஒரே கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆனா மத்தியில மட்டும் மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னும் போது ஏன் வந்து மற்ற மாநிலங்களில் நீங்க பர்ஃபார்ம் பண்ணா மக்கள் உங்களை ஆதரிக்க போறாங்க, இதுல என்ன பிரச்சனை? இல்ல அது வந்து நான் சொல்றது வந்து அவங்க சொல்றதுபடியே வச்சுப்போம். அது அந்த மாநிலத்தில் ஈடுபட்டு இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க சொல்றது அந்த காரணங்கள்லாம் சொல்லலையே. அது தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து மாநிலங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருக்கு. அரசியல் சாசனம் 324 படி தேர்தல் ஆணையம் என்பது ஒரு முழு நேர அமைப்பு. அப்ப அவன் வேலையை செய்யட்டும். ஒரு முழு நேர அமைப்புக்கு 6 மாசத்துக்கு ஒரு இடத்துல ஒரு தேர்தல் நடக்குதா, ஒரு மாநிலத்துக்கு நடத்தட்டும். அது அதோட வேலை அதுதானே. அப்ப அது வந்து தொடர்ந்து தேர்தலாவே இருந்துட்டு இருந்தா எங்களால ஒன்றும் செய்ய முடியல. எப்பா சாமி, தமிழ்நாடு அதிமுக சொல்லிடுறேன், தமிழ்நாடு அதிமுக ஆளுகிற போதும் பல பேரிடர்களை சந்திச்சுது. அப்ப அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தப்பயும் எங்க பேரிடர் நிவாரணங்களை நாங்க கேட்டோம். அப்பயும் அந்த அடிமை கூட்டத்துக்கு கொடுக்கல. இப்பயும் பல பல நேரங்கள்ல இப்பயும் எங்களது தலைவர் வந்து நாங்க வந்து பல கோரிக்கைகளை வச்சும் இன்னும் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது முறைப்படி கொடுக்க வேண்டிய பேரிடர் மேலாண்மை நிவாரணம் வந்து ஜூலைல கொடுக்கணும். அதுவே இப்ப டிசம்பர்ல தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா நாங்க 2000 கோடி கூடுதலாக இப்ப எங்களுக்கு ஏற்பட்ட பேரிடர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய கேட்கிறோம். அதே போல எங்களுக்கு மெட்ரோவுக்காக வழங்க வேண்டிய நிதியை கேட்கிறோம். இதெல்லாம் உங்களால கொடுக்க முடியல சார். நாங்க வந்து தேர்தல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால மாநிலங்களை கவனிக்க முடியல. இது என்ன பெரிய அக்கப்போரா இருக்கு. முதல்ல மாநில கட்சிகள் ஆளுகிற இடத்தை நசுக்குறீங்க, அவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது எதுவுமே. சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற பட்ஜெட் எவ்வளோ, தமிழுக்கு செம்மொழி தமிழுக்கு ஒதுக்குற பட்ஜெட் எது, தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்குற பட்ஜெட் எவ்வளவு, இதே மத்த மகாராஷ்டிரா இல்ல உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குற பட்ஜெட் எவ்வளவு சார்? உங்க டேர்ல குறிக்கல. இல்ல உங்க டேர்ல உடனே பதில் சொல்றேன். உங்களுக்கு சுறுசுறுப்பா பதில் சொல்றேன். இல்ல நான் முடிச்சது சொல்றேன். உங்களுக்கு சுறுசுறுப்பா பதில் சொல்றேன், கேளுங்க. ஒரே நிமிஷம் சார், நான் முடிச்சறேன் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பதட்டத்தை கேட்க பொறுமை கூட இல்ல. என்னைக்கு மாநில கட்சிகளுக்கு இவங்க கொடுத்திருக்காங்க அத சொல்லுங்க. மாநில உரிமையை போராடி பெற்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. அப்ப எல்லா இடங்களிலும் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியிலிருந்து அவங்களுக்கு நெருக்கடியை ஆளுநர்களை வைத்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு மைனாரிட்டி அரசாக பாஜக இருந்து கொண்டு நாங்க வந்து மக்களுக்கு செய்ய முடியல. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பதில்லை. சொல்லவா சார்? ஒரே ஒரு நிமிஷம் விக்கி, நான் சொல்ற கேளுங்க. சமஸ்கிருதத்துக்கு 147 அமைப்புகள் இருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இருந்து ஆரம்பிச்சு தனி ஆய்வு மையங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சமஸ்கிருதத்துக்கு 147 மையங்கள். இது இல்லாம அதர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய தொகையை ஒரே ஒரு செம்மொழி ஆய்வு மையம், ஒரே ஒரு ஆய்வு மையம், அதுவும் மத்திய அரசு வச்சது.
அதுக்கு 30 கோடி கொடுத்திருக்காங்க. அதுக்கு 30 கோடி கொடுக்கறாங்க சார். 147க்கு 200 கொடுக்கிறது எங்க? ஒரே ஒரு ஆய்வு மையத்துக்கு 30 கொடுக்கிறது எங்க? அது மத்திய அரசு அமைப்பு. நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆய்வு மையம் தொடங்கி இருக்கீங்க? எத்தனை தமிழ் அமைப்பு தொடங்கி இருக்கீங்க? நீங்க செய்யறது எல்லாமே முதல்வருக்கு பாராட்டு, துணை முதல்வருக்கு பாராட்டு. தமிழ்ல நீங்க செய்யறது எல்லாமே தமிழ்ல நீங்க செய்யறது எல்லாமே முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பாராட்டு மட்டும்தான். தமிழ் மொழிக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? எத்தனை ஆய்வு மையம் உருவாக்கி இருக்கீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. திரு ஸ்ரீராம், நீங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்திட்டா மட்டும் கேட்கிற நிதியெல்லாம் மாநிலத்துக்கு கரெக்டா கொடுத்துருவீங்களான்னு கேட்கிறாரு. எங்க இவங்க முதல்ல எங்களுக்கு பணம் கொடுக்கல, தமிழுக்கு பணம் கொடுக்கலன்னா எவ்வளவு யூனிவர்சிட்டி நீங்க யூபி அரசாங்கத்தில் 10 வருஷம் இருந்தீங்களே, எவ்வளவு யூனிவர்சிட்டி நீங்க தமிழுக்கு பண்ணிட்டீங்க? தமிழ் கிளாசிக் பில்டிங்கே பிரதமர் கட்டி கொடுத்தாருங்க தரமணியில். நீங்க துரும்ப அள்ளி போட்டீங்களா? இல்ல இந்த ஸ்போர்ட்ஸுக்கு திருப்பி திருப்பி சொல்றாரு. ஒரு மாநிலமும் என்ன பண்ண போறோம், எங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டா மத்திய அமைச்சர் உங்களுக்கு கொடுக்கலன்னா தமிழக மக்கள் வஞ்சிக்கிறாங்களா? நீங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுக்கு செலவழிக்க போறீங்க? கொடுத்தாதாங்க ஒரு சிஏஜின்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் சிஏஜி உங்களை கேள்வி கேட்டா நீங்க கேட்கறீங்கல்ல. நீங்க கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தாங்க உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும். அந்த வேலையாவது முதல்ல கத்துக்கோங்க. முதல்ல ஐஏஎஸ் ஆபீசர் வச்சிருக்கீங்க, அவங்களையாவது சொல்லி 4 விளையாட்டு விஷயத்துக்கு அம்மா ரிப்போர்ட் கொடுக்குமா, அப்பதாமா பணம் வரும்னு சொல்லுங்க. சும்மா போன் அடிச்சு பிரதமர் பணம் கொடுக்கல, பிரதமர் பணம் கொடுக்கலன்னா மக்கள் வந்து சிரிப்பாங்க. அதை முதல்ல சொல்லிடுறேன். நீங்க கிளாசிக்கல் யூனிவர்சிட்டி யூபி அரசாங்கத்துல இல்ல, இது தமிழ் சான்ஸ்கிரிட் பத்தி இல்லங்க, அது சொல்லிடணும். ஆனா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல, அது அவரு சொல்லிட்டாரு. இல்ல, இப்ப நம்ம தமிழ் சான்ஸ்கிரிட் குள்ள போயிட்டு யூனிவர்சிட்டி இல்ல, நீங்க இத சொல்லிடணுங்க. இந்த டிபேட் இல்ல, இத சொல்லிட்டு அத சொல்றேன். 5 யூனிவர்சிட்டி யூபி அரசாங்கத்துல கிளாஸ் சான்ஸ்கிரிட் தரனாங்க. தமிழ்நாட்டுல நீங்க என்ன தரீங்க? என்ன ஒரு முயற்சி எடுத்தீங்க? நீங்க 12 மினிஸ்டர் இருந்தீங்கல, முயற்சி எடுக்காம பணம் வேணும்னு கேக்குது. இது வந்து தம்மாப்பு தரம். இவர் சொல்ற அதே தம்மாப்பு வேலை தான். விஷயத்துக்கு வாங்க. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து வருஷா வருஷம் தேர்தல் வரதுனால வந்து நிர்வாகத்தையே கவனிக்க முடியலன்றீங்களே. இப்ப இத கொண்டு வந்துட்டா கரெக்டா ரிலீஸ் பண்ண வேண்டிய நிதி கரெக்டா அந்த நேரத்துல ரிலீஸ் பண்ணுவீங்க. கரெக்டா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பணம் ரிலீஸ் பண்ணுமோ அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயும் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அதெல்லாம் அரசியல் பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். அது பெரிய விஷயமா என்ன? தூத்துக்குடிக்கு எவ்வளவு சொல்லுவாங்க, என்ன கொடுக்கணுமோ என்ன எங்க காலங்காலமா 24,000 கோடி கேக்குறது, 16,392 கோடி கேக்குறது. அவங்க 16,000 கோடி கேக்குறாங்க. ஒரு ஃபினான்ஸ் பிளானிங் இருக்குங்க. அதாங்க சார், அவங்க கேக்குறத கொடுங்க சார். உங்களுடைய டிமாண்ட் எவ்வளவு கொடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு கொடுத்தீங்கன்னு மட்டும் உங்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்கலாம்? நீங்க காங்கிரஸ் யூபி அரசாங்கத்துல சார் திமுக டிமாண்ட் இதுக்கு பதில் சொல்றீங்களா? திமுக டிமாண்ட் தப்புன்னு வெச்சுங்க. அன்னைக்கு மேடம் ஜெயலலிதா இருந்தபோது இல்ல, அன்னைக்கு மேடம் ஜெயலலிதா இருந்தபோது இதே மழைலாம் வந்ததா? 12 மினிஸ்டர் இருந்தாங்களா? அவங்க கேட்ட கோரிக்கைக்கெல்லாம் எவ்வளவு யூபி அரசாங்கம் தமிழ்நாடுக்கு பணம் கொடுத்து முதல்ல அந்த லிஸ்ட படிங்க. அதுக்கு அப்புறம் நீங்க என்டிஏ பத்தி பேசுங்க. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருங்க, நான் கம்ப்ளீட் பண்றேன். அதனால தான் சார் 5 வருஷமா நீங்க ஆட்சில இருக்கீங்க. அதேதான். நீங்க வந்து கொடுத்தீங்களா? அதாவது என்ன கொடுக்க வேணுமோ அது கொடுத்தாச்சு சொல்றேன். நாங்களும் செய்ய மாட்டோம். நம்ம கேட்ட நம்பர் கொடுக்காதனா நமக்கு எங்க நம்ம கேட்ட நம்பர் கொடுக்கலன்றதாக மத்திய அரசாங்கம் கொடுக்காதுன்னு இல்லைங்க. அதுக்கும் அவங்களுடைய அசஸ்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் போர்டு வந்து அசஸ் பண்ணிச்சு, எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கு. அதான் நான் பேசுறேன். எனக்கு 10,000 கோடி வேணும், எனக்கு எவ்வளவுதான் எனக்கு கொடுத்தாலே பத்தாது. நீங்க நியாயமா சொல்றீங்க தானே சொல்றேன். அதுக்குள்ள நீங்க பேசலாம். நீங்க ரொம்ப நியாயமா சொல்றீங்க. உங்க சென்ட்ரல் டீம் வந்து அசஸ் பண்ணாங்கல்ல, நம்ம சென்ட்ரல் டீம் அசஸ் பண்ணாங்கல்ல, அந்த அசஸ்மெண்ட் படி தூத்துக்குடிக்கு எவ்வளவுன்னு கேக்குறேன். I don't have the numbers right away. வரவே இல்ல. 900 கோடி கொடுத்தாங்கல்ல டிசாஸ்டர். நீங்க தனித்தனியா லிஸ்ட் போடாதீங்க. உங்களுக்கு உங்க NDRF ஃபண்ட்ல நீங்க ஓகே நீங்க பணம் கேக்குறீங்கல, என்ன செலவாச்சுன்னு கொடுத்தீங்களா? இன்னைக்கு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஹை கோர்ட் எந்த ஸ்டேட் கேட்டதுன்னு தெரியல. நீங்க சும்மா பணம் கேட்காதீங்க, செலவழிச்சதுக்கான என்ன கணக்க கொடுங்க, அப்புறம் பணம் கேட்டுக்க இன்னைக்கு சொல்லிருக்கு. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஒரு நிமிஷங்க. அதாவதுங்க யூபி அரசாங்கத்துல கிட்டத்தட்ட 9 இம்பார்ட்டன்ட் பில்ஸ் அவங்க எடுத்துன்னு வந்த போது, அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டா இருக்கட்டும், மன்ரேகாவா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் பில்லா இருக்கட்டும், பென்ஷன் டிசபிலிட்டிஸ் பில், முக்கியமான மக்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பில்லையும் பாஜக வந்து யூனிஃபார்மா யுனைடெடா சப்போர்ட் பண்ணிருக்கு. நீங்க நாட்டுக்காக ஒரு அதுவும் நீங்க இல்லாம இருந்ததில்ல, வந்ததுதான். அது உங்க வாயில் சொல்லும் முத்தமிழ் கலைஞர் தான் அதே அந்த புஸ்தகத்துல ஒரு தீக்குச்சியில ஒரு விளக்கை ஏத்திட்டு அந்த விளக்கை எடுத்துட்டு போய் 1000 விளக்கை ஏத்தலான்னு என்னெல்லாமலும் ஊமை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் படிச்சுட்டு வரணும். இன்னைக்கு வர ஸ்போக்ஸ் பர்சன். சோ இத நாடா பாருங்க. நீங்க அதுவும் இது வந்து டிபேட்டபிள் இஷ்யூ. நிச்சயமாக அது எல்லாரும் அது நேர்மையான இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஓகே, திரு விக்கி நிறைவான கருத்து முடிக்கணும். இல்ல நான் அண்ணா ரொம்ப
வந்து மத்திய பிரதேசத்துல இல்ல பாஜக ஆளுகிற மாநிலத்துல அண்ணன் ஸ்ரீராமன் இருக்கான்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டுல இருக்கேங்க, பிரச்சனையே இல்லைங்க. என்ன நடக்குதுன்னே நம்ம நாடு தாங்க மத்திய பிரதேசம், அது என்ன பாகிஸ்தான்? டேட்டாவின் அடிப்படையில இது பல பேரிடர்களை சந்திச்சும் எந்த ஒரு பேரிடருக்கும் நிவாரணம் வழங்கப்படலன்னு எல்லாருக்குமே தெரியும். சாதாரண ஒரு பாமரனை போய் கேட்டா மக்களுக்கு நன்றாக தெரியும். அண்ணனுக்கு ஏன் தெரியலன்னு தெரியல. உங்களுக்கு பணம் வரலன்றது உங்களுக்கு யாருக்கு எதுக்காக சொல்றீங்கன்னு கேக்குறீங்கன்னு தெரியாது. அப்ப நிறைவான கருத்து. அப்ப இது எல்லாம் ஒரு ஏமாத்து வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மத்தியில வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அதானி குறித்தான விவாதங்கள், இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை முறைகேட்டுல வந்து அதுல தொடர்புடைய நபர்களை பத்தி டைரக்டா எதுவுமே பேசக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை டைவர்ட் பண்றதுக்காக மட்டுமே இந்த விஷயம் செய்யறாங்களே தவிர இதனால இவங்களுக்கு வந்து மாநிலத்தின் மீது அக்கறைக்காக நாங்கள் இதெல்லாம் கொண்டு வருவோங்கிறது முழுமையான ஏமாற்று வேலை. என்னன்னா காங்கிரஸ் குறித்த ஒரு கருத்து பதிவு பண்ணாரு. அன்றைக்கு காங்கிரஸ் செஞ்ச இது விஷயங்கள்லாம் இப்ப திருத்த முடியுமான்ற மாதிரி அவர் பேசினாரு. நீங்க எங்களுக்கு இந்த நாட்டை ஆண்டதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, நாங்க தவறுகள் செய்யலன்னு சொல்ல செய்திருக்கிறோம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாங்க இந்த கருத்தை முன்வைக்கிறோம். இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் என்பது ஆபத்துக்கு உட்பட்டது, அது எதிர்காலத்தில் இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துன்ற ஒரு அனுபவத்தில் தான் நாங்க சொல்றோம். நீங்க அதை புரிஞ்சுக்காம அதை அமல்படுத்தினா கண்டிப்பா அது வந்து எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம். ரெண்டாவது, இது அமல்படுத்தவே முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயத்துக்கு இவங்க இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குறது எங்களுக்கு வேடிக்கையா இருக்கு. அவங்களுக்கே தெரியும் மெஜாரிட்டி இல்லைன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஓகே திரு ஸ்ரீகாந்த், ஃபைனல் வேர்ட்ஸ். அதாவது இது இறுதியாக நான் சொல்ல நினைக்கிற ஒரே ஒற்றை கருத்து என்னவென்றால், இவங்க வந்து அமல்படுத்த முடியாது, சாத்தியம் இல்லை என்று சொல்வதை அதை சாதித்து காட்டத்தான் பாஜக அரசு இருக்கிறது. இதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை வரப்போகிறது. நம்ம வந்து டாபிக் எல்லாம் மாறி மாறி பேசி கொண்டிருந்தோம். எவ்வளோ மெஜாரிட்டி இருக்கு, எவ்வளோ மெஜாரிட்டி இல்லைங்கிறதெல்லாம் அக்கறை இல்லை. மக்களுக்கு ஒரு நன்மை என்று நடக்கும்போது கண்டிப்பாக அது இந்த சட்டம் வந்து முழுமையாக நிறைவேறும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அது எந்தவித தடையும் இல்லாமல் பாஜக அரசு நிறைவேற்றும். 2034 அதை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ திரு ஸ்ரீகாந்த். நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களே.